தெரியுமா பிஸ்கூல்? பார்த்தேன். அது எப்படி தெரியுமா ஒர்க் ஆகும்? பிஸ்குருக்கள். நான் வந்து உன்னை நம்பி ஏமாந்துட்டேன். 10,000 நான் அதை எடுக்கணும். நான் வந்து மெய்யறிவு மண்டை கழுவேன். அவனுக்கு வந்து மார்க்கெட்டிங் கோர்ஸ் தரேன்னு. அந்த கோர்ஸ் நீ வாங்கினா நீ 30% ரெஃபரல். புரியுது. அப்ப நான் அதுக்காக வந்து நான் அறிவை அவன்கிட்ட சேர்த்து வந்து விடுவேன். மண்டை இது கழுவிப்பேன். இப்ப நான் வந்து அறிவை சேர்த்து விடுறேன்னு வச்சுப்பேன். எனக்கு வந்து இந்த மாதிரி வாடா நான் கோர்ஸ் தரேன்ட்டு வந்துட்டு வந்து 50,000 வாங்கிடுவேன். நான் வைக்கிறேன். இப்ப நான் வந்து உனக்கு கோர்ஸ் சொல்லி தரேன் எதுவும் இருக்காது. அப்ப நான் என்ன சொல்லுவேன், நான் உன்னை பண்ண மாதிரி நீ இன்னொருத்தனை பண்றான்ருவேன். நீ போய் இன்னொருத்தங்கிட்ட போய் 50,000 வாங்கிடுவேன். அஃபிலியேட் அவள்தான் மார்க்கெட்டிங் அப்படியே கொட்டி கிடக்குது. இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்கேம்டா இது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆக்சுவலா பிஸ்கூருக்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கா தான் இங்க யூஸ் பண்ணிக்கிறான். இந்த கோர்ஸ் இப்போ என் ரெஃபரல் கோட்ல நீ அந்த கோர்ஸ் சொல்லி தரலையா அவனா? அவனுக்கு அந்த கோர்ஸ் சொல்லி தரது மேட்டர் இல்ல. நீ காசு கொடுத்து காசு அவள்தான் முடிச்சு. அது ஸ்கேம். அது ஏமாத்துறது தான். அது எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்? உனக்கு ஸ்கேம், எனக்கு அஃபிலியேட். புரியுதா? நான் உனக்கு உனக்கு அந்த கோர்ஸ் வித்து நான் காசு பார்த்துருவேன். ஆனா அந்த கோர்ஸ் வச்சு நீ ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஏன்னா அதுல ஒண்ணுமே இருக்காது. அப்போ நீ ஸ்கேம் ஆயிட்ட. நான் அஃபிலியேட்ல காசு பார்த்துட்டேன். நீ உனக்கு போட்ட காசு வேணா நீ மெய்யறிவு ஏமாத்துவ. இல்ல அப்படி யூஸ் பண்ணலாமான்னு தெரியல அந்த அவார்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஏன்னா அது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு ஒரு இது இருக்கு, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதை யூஸ் பண்ணாத. இப்போ டிராப் ஷிப்பிங்கோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோ இந்தியால கரெக்டான அவேர்னஸ் இல்ல. சும்மா தமிழ்நாட்டுல அவன் வீடியோ போடுறான், அஃபிலியேட் பண்ண டிராப் ஷிப்பிங் பண்ண. அஃபிலியேட் போடுறான்ல, அவன் சம்பாதிக்கிறான், அவன் அஃபிலியேட் பண்ணிடுறான். புரியுதா? அஃபிலியேட்னா ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு விஷயம்டா. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் சொல்றேன்னு வெச்சுக்கோங்க. நான் வந்து இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு இதை சொல்லுவேனா, இந்த ப்ராடக்ட் வாங்க, நான் வந்து ஒரு அஃபிலியேட் லிங்க் தருவேன். இப்போ என்ன ஆகும்னா, நான் ஒரு லிங்க் தருவேன்ல, டிஸ்கிரிப்ஷன் இருக்கு லிங்க்ன்ட்டு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீ அஃபிலியேட் லிங்க் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீ உள்ள போய் வாங்கினீங்கன்னா அதுல எனக்கு காசு வரும். ஏன்னா நீ வாங்குனது என்னால. ஆமா, இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்போ அவனுக்கும் அவன் தேவையான ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு, எனக்கும் என் காசு கிடைச்சிருச்சு. ஆமா, ஆனா அது வந்து ஸ்கேம் வச்சுப்போம். ஆனா நான் எப்படி சம்பாதிக்கிறேன்னா, உன்னை மண்டை கழுவுனல்ல, உங்க ரெஃபரல் கோடு தரேன்ல, இந்த ரெஃபரல்ல நான் சம்பாதிச்சேன். சோ அதுவும் அஃபிலியேட் கீழ வரதுனால தான் அவன் இன்னும் அப்படிதான். ஆனா அஃபிலியேட் கிடையாது. அவன் அப்படிதான் பிராண்ட் பண்றான். அவன் சேஃப் ஆகணும்ல, சேஃப் ஜோன். இப்ப பாரு, மை வி 3 ஆட்ஸ் 1.5 லட்ச ரூபா தந்தா டெய்லி 400 ரூபாவா? அந்த 1.5 லட்ச ரூபா திருப்பி தான் தந்துன்னு இருக்கா காசா? நீ கொடுத்த காசா அவன் டெய்லி தரான். இங்க எப்படி தெரியுமா இது சம்பாதிக்கிறான்? ஓ, நான் ஒரு யூசர் டேட்டா பேஸ் வச்சிருக்கேன். நீ வந்து அதோட கஸ்டமர், மெய்யறிவு வந்து ஷாப் ஓனர். நான் மெய்யறிவு கிட்ட ஒரு 10,000 வாங்குவேன். இந்த மாதிரி என்கிட்ட இவ்வளோ யூசர் பேஸ் இருக்கு, நீ காசு கொடுத்தனா நான் உன் வீடியோ ஆட் பண்ணுறேன்ட்டு. அப்போது மெய்யறிவு எனக்கு 10,000 தருவான். நீ உட்காந்து ஆடு பார்க்கணும். ஏன்னா நான் மெய்யறிவுக்கு டேட்டாஸ் தரணும். இத்தனை பேர் ஆடு பார்த்துருக்கான், வாங்கினானு இல்லையோ ஆடு பார்த்தேன்னு. அப்போது என் யூசர்ஸ்லாம் ஆடு பார்ப்பான். நான் அந்த ஆடு பார்த்ததுக்கு அவன் கொடுத்த காசையும் திருப்பி தந்துடுவேன். அப்போது நான் வந்து பிஸ்னஸ் ஓனர்கிட்ட காசு பார்த்துருவேன். யூசர்ஸை வச்சு வாங்கின காசு திருப்பி தந்துடுவேன். அப்போது நான் யூசருக்கு வாங்கின காசு கொடுத்துட்டேன். நான் பிஸ்னஸ் மேனை ஏமாற்றி இந்த மாதிரி ஆட்ஸ் பார்க்க வைக்கிறேன்ட்டு நான் மார்க்கெட்டை ப்ரமோட் பண்ணேன், நான் காசு வாங்கிப்பேன். அப்போது நான் ப்ராஃபிட் பார்த்துட்டேன். உனக்கு கேட்ட காசு கொடுத்த காசு கொடுத்துட்டேன், ப்ராஃபிட்டே இல்லை. அப்போது மெய்யறிவு ஏமாந்துட்டான், ஏன்னா பிஸ்னஸ் மேன். அப்போது நீ எக்ஸ்ட்ரா காசு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், நீ உனக்கு கீழே ஆள் சரி, உனக்கு எக்ஸ்ட்ரா காசு வரும். அப்போ தான் நீ போட்ட காசு இல்லாத காசு பார்க்குற. ஃபுல்லாவே இப்படிதான் ஒர்க் ஆகுது. எங்க வீட்டுல சைடு அந்த இங்கதான் வேலை செய்யறாங்க, அந்த கம்பெனில தான். அந்த இங்க ஸ்டே சிட்டி இருக்கு, ஆல்ஸ்டாம், அந்த மெட்ரோலாம் செய்யறாங்களே, மெட்ரோ கோல்கேட் அந்த மாதிரி கம்பெனி. அங்க இருக்கவங்க எல்லாருமே காசு போட்டு வச்சிருக்கான். ஆக்சஸ் இந்தியா என்னென்னமோ இருக்கு, காசு அப்படியே எரிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காசை நம்பி தர மாட்டான், ஆனா இதுக்கெல்லாம் தூக்கி தந்துருவான். லாபம் இப்போ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு லாபம் எதுவும் கிடைக்காதா? இப்போ நான் வந்து உனக்கு காசு போட சொல்றேன், உனக்கு நான் லாபம் பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏமாத்துறானே. இப்ப எனக்கு அதனால வந்து இது இருக்குன்னா நான் காசு போட தான் செய்வேன் அப்படின்றான். ஒரு வயசு வந்ததுன்னா எல்லாருமே காசு தேவைப்படுது. இப்போ என் ஃப்ரெண்டு எதுக்கு 32,000 ரூபா தரணும்? ஏன்னா அவனுக்கு காசு தேவைப்படுது. காசு வருதேன்ட்டு வாங்கிடுறாங்களே, எல்லாரும் மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தன் காசு பார்க்கணும்னா மேனிபுலேட் பண்றான். இன்னொரு எக்ஸாம்பிள், ஒருத்தன் ஹைட் ஏத்த போறனால இன்ஸ்டால வீடியோ போடுறான், பார்த்தேன். அவன் பேரு ஒரு மாசம் வீடியோ போட்டான்,
அதுல ஃபாலோவர்ஸை பிடிச்சிட்டான். இப்போ 3 சென்டிமீட்டர் தான் வந்து நார்மலா விட்டாலே வளரும் போல அது ஹைட்டு. இல்ல 3 அது சென்டிமீட்டர். வந்து இல்ல அது வந்து எப்படின்னா இப்ப நம்ம நார்மலா இருக்கிறோம்ல ம் போன்ஸ் பேக் போன் வந்து லைட்டா வளைஞ்சிரும். நான் யாரும் ஸ்ட்ரைட்டா ஸ்டிஃபா தான் போட மாட்டாங்க. ஆமா ஆமா லைட்டா கூடி நானே இப்போ வந்து அவன் கூலா வந்து தான் என்ன இருப்பேன். பண்ணானா அந்த இல்லைன்னா போனை பெஞ்ச் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த போனை வந்து என்ன பண்ணிட்டான் ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டான். நார்மலா அந்த போனை ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டான். இப்போ அவன் வந்து ஹைட் ஆகல, அவனோட ப்ராப்பர் ஹைட்டுக்கு போயிருக்கான். ஆமா அதுதான் அதுதான் அவன் வந்து கோர்ஸ் விற்கிறான் இப்போ. வாங்க நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன்ட்டு காசு வாங்குறான், கோர்ஸ் விற்கிறான். அது தப்பு. அது வந்து அதான் அவன் வந்து மக்களை பிடிச்சி இன்ஃபுளுன்ஸ் பண்றான். அவ்வளவுதான். மேனிபுலேட் பண்ணா இப்போ காசு பார்த்துட்டு போக இப்போ போறான். இது வந்து தப்புன்னு சொல்ல, இது வந்து அவன் மேல தப்பு கிடையாது, நம்ம மேல தான் தப்பு. ஏன்னா நம்ம நம்ம மேல தான் தெரிஞ்சுக்கல. மக்கள் மேல தான் தப்பு. இதை நம்ம வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கல. நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது ஸ்கேம் மாதிரி ஏமாந்துட்டோம். அவ்வளவுதான். ஏன் ஒரு அவேர்னஸ் இல்ல, கரெக்டான ஒரு விஷயம் தெரியல நம்மளுக்கு. அவேர்னஸ் இல்ல. இப்ப அவன் வந்து ஹைட் ஆயிட்டா ஆப்ரேஷன் பண்ணி சொல்லினானா உண்மையிலேயே அவன் ஹைட்டா இருக்கலாம். ஃபாரின்ல அந்த ஆப்ரேஷன் பண்றாங்க, லெக்ஸ்குள்ள பிளேட் வைக்கிறது, அந்த லெக்கை கட் பண்ணிட்டு சில்வர் பிளேட் வைப்பாங்க, அந்த கேப் வச்சுட்டு 2 பிளேட் வச்சிருவாங்க, அந்த போன் வளரும். சில்வர் போன்னு நினைக்கிறேன் அது பேரு. அது என்னன்னு தெரியல. இப்ப இப்படி லெக் இருக்குன்னா கீழே பண்ணுவாங்க, இப்படி கட் பண்ணிட்டு இத கொஞ்சம் இறக்கிடுவாங்க. இறக்கிறதுக்கு அப்புறம் என்னன்னா கொஞ்ச நாள் அந்த கேப் ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். இது பண்ணா ஓகே சொல்லலாம். இப்ப இவனை என்ன பண்றான்னா அவன் இருக்கிற நார்மல் ஹைட்டுக்கு கரெக்டான ப்ராப்பர் ஹைட்டுக்கு போயிருக்கான் அவன் பாடியை ஸ்ட்ரெச் பண்ணி. இது வந்து அவன் மேல தப்பு கிடையாது, நம்ம மேல தப்பு. நம்ம நம்பிடுவோம். அதான் அவேர்னஸ் இல்ல யாருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்ச டெக் சொல்லிட்டா அவன் டிஜிட்டல் ஏஜென்சின்னு பேசுறான். நெக்ஸ்ட் வெப்சைட் வேணுமா 50,000 60,000 வேணும்ன்றான். 10,000 வெப்சைட் பண்ண முடியும். ஆனா அவேர்னஸ் இல்ல. நான் போய் கமெண்ட்லாம் படிச்சு இல்ல 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 அப்படி கிடையாது. அது வந்து நீ பாக்குற வேலைக்கு நீ வைக்கிற காசு, ஓகேவா? அது ஓகே, அது அப்படி சொல்ல அது அவேர்னஸ் சொல்லக்கூடாது. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் விற்கிறேன் அப்படின்னா அது என் ப்ராடக்ட். நான் அந்த ஒரு பெண்ணை நான் 1 லட்சம் ரூபாய் கூட விற்பேன், அது என் பெண். அது அதை நீ வாங்குறது உன்னோட விருப்பம். உன் ப்ராடக்ட் நீ சொல்ற. ஆமா, இப்ப நீ வந்து எனக்கு நீ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி தரனா 10,000 பண்ணலாம், 60,000 பண்ணலாம். ஆனா என்கிட்ட வந்தீங்கன்னா நான் சொல்றதுதான் லேபிள், நான் சொல்றதுதான் காசு. அது எப்படி நீ அவேர்னஸ் இருந்தா நீ ஏன் போற? ஒரிஜினல் ரைட் தெரிஞ்சா நீ ஏன் போற? இங்க பாரு, ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரிஜினல் ரேட் கிடையாதா? இப்ப நான் மேனுஃபேக்சர் பண்றேன்னு வச்சுக்கோயேன், நான் வைக்கிறது தான் ஒரிஜினல் ரேட்டு. நான் வாங்கி இது இப்போ நான் ஒரு போன் வாங்குறேன் 50,000 ரூபாய்க்கு. சரி, நான் அந்த போனை இடையில எம்ஆர்பி பிரைஸ் அப்படின்றது மேனுஃபேக்சரிங் யார் பண்றாங்களோ அவங்க தானே வைக்கிறது. கவர்மெண்ட் வச்சிருக்கோம், நாங்க மெடிக்கல் வச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு 100 ரூபா சிறப்பு எம்ஆர்பி 100 ரூபா போட்டுருந்தா நாங்க 60 ரூபாய்க்கோ 50 ரூபாய்க்கு வாங்குவோம். அந்த 100 ரூபாய்க்குள்ள நீ எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். 100 ரூபாய்க்குள்ள எனக்கு 40 ரூபா ப்ராஃபிட். இந்த டீலர் இருக்கான்ல அவன் 30 ரூபாய்க்கு வாங்குவான், அவனுக்கு 30 ரூபா ப்ராஃபிட். அப்போ நான் எம்ஆர்பிக்குள்ள கம்மியா விற்க முடியும். பட் நான் எம்ஆர்பி காட்டி எம்ஆர்பி மேல விற்க முடியாது. இப்போ நான் தனி இன்வாய்ஸ் போட்டு விற்க கூடாது. இப்போ கரெக்ட், ஓகேவா? அது வந்து நீ வாங்குற அதுவே அந்த சிறப்பு உன் ப்ராடக்ட்டா இருந்துச்சுன்னா இது 1000 ரூபாய்க்கு கூட விக்கலாம். இப்ப நான் வைக்கிறதா பிரைஸ் அதுதான். அப்ப நான் அதான் நானும் சொல்றேன். இப்ப நான் வந்து ஒன்ட்ட வரேன், காஸ்ட் பத்தி பேசல. நீ அதான் சொல்ற 10,000 ரூபாய்க்கு பண்ணலாம், 60,000 வரைக்கும். ஆமா, இப்ப நான் உனக்கு ஒரு சர்வீஸ் பண்றேன், உன் வீட்டை நீ வந்து கிளீன் பண்ணணும்னு கேக்குறேன். மச்சான் நான் அப்படி சொல்லல. இப்ப பாரு, டொமைன் வாங்கின காஸ்ட் வந்து 800 தான். ஆனா இன்ஸ்டால் எப்படி தெரியுமா அவன் பேசிட்டு இருக்கான்? ஆக்சுவலா டொமைன் ஹோஸ்டிங் வாங்கும்போது ஃப்ரீயா தருவான். ஆனா அவன் மேனிபுலேட் பண்றான். நீ வந்து எனக்கு காசு கொடு, நான் வந்து உனக்கு வாங்கி தரேன்னா. இப்போ ஆக்சுவலா நானே சொல்லிட்டா, ஹோஸ்டிங் வந்து 5,000 ரூபா. நான் ஒருத்தர் இன்னைக்கு பண்ணி கொடுத்துருவேன், 1 வீக் முன்னாடி பண்ணேன். பட் நான் வந்து ஹோஸ்டிங்கரோட பார்ட்னர், அஃபிலேட் பார்ட்னர். ஸோ எனக்கு வந்து 1000 ரூபா கூப்பன் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும், 1000 ரூபா எனக்கு ப்ராஃபிட் தான். இந்த அவேர்னஸ் அப்ப 1000 ரூபா கூப்பன் உனக்கு கிடைச்ச கூப்பன் நீ அவனுக்காக யூஸ் பண்றடா. அதுதான் நான் எப்படி சொல்ல வரேன்னா, ஒருத்தன் மேட் இன் இந்தியான்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து எப்படி புரிய வைக்கிறதுனா, அவன் ப்ராடக்ட் இல்லை, பட் அவன் ஒயிட் லேபிளிங்கும் பண்ணல. இப்போ டிடிஎஃப் மாதிரி ஒயிட் லேபிள் பண்ணானா பிரச்சனையே இல்லை. இவன் ஒயிட் லேபிள் பண்ணாம அவன் ப்ராடக்டை இவன் ஒரு இன்வாய்ஸ் போட்டு விற்கிறான்ல, அது தப்பு தல. இப்போ நான் ஒரு போன் வாங்குறேன், 50 ரூபாய்க்கு ஒரு போன் வாங்குறேன், அந்த போனை நான் வாங்கிட்டு 60 ரூபாய்க்கு வித்தா அது தப்பு. புது இன்வாய்ஸ் போட்டு 60,000 விற்க கூடாதுல்ல. அது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல.
அதுதான் நான் இங்க தப்புன்னு சொல்ல வரேன். அது இந்த தப்புதான். அவேர்னஸ் இப்ப இல்ல. இப்போ உன் ப்ராடக்ட் எவ்வளவு ஆனாலும் விக்கலாம்ல. இங்க பாரு. இப்ப நீ இப்போ வந்து என்ன தெரியுமா அமேசானோ சொன்ன ஸ்டார்டிங்ல? ஃப்ளிப்கார்ட்டோ வரதுக்கு முன்னாடி நம்ம ஃபோனை பார்த்தா எம்ஆர்பி பிரைஸ் வந்து 30,000 போட்டிருக்கோம். ஆக்சுவல் காஸ்ட் நம்ம 22,000 கொடுத்து வாங்குவோம். நம்ம வந்து நினச்சிருப்போம், ஓ 8,000 ரூபா கம்மியாக தரான் நல்ல கடைன்ட்டு. ஆனால் அமேசான் ஃப்ளிப்கார்ட் வந்தோடனே தான் தெரியும், இந்த சர்வீஸ் காஸ்ட்லாம் இல்லாமல் சும்மா எம்ஆர்பி அதிகமாக போட்டு கம்மியாக வைக்கிறான்ட்டு. இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் ரெஃபரன்ஸ் இருக்குது, அதனால அந்த ப்ரைஸுக்கு நம்ம ப்ராடக்ட் வாங்குறோம். இப்போ அவேர்னஸே இல்லைல்ல இந்த இது மேலே. ஆனால் கிளைண்ட்ஸ் ரொம்ப கமெண்ட்லாம் போய் பார்த்தா, அவன் ப்ரோ எனக்கு வெப்சைட் பண்ண முடியுமா ப்ரோ, நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோ நார்மல் வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட்டுக்கு என்ன கேட்டால் 10,000 ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அவன் 50,000 60,000 ரூபாய்க்கு இன்வாய்ஸ் போட்டு வித்துன்னு இருக்கான். ஸோ இந்த அவேர்னஸ் இருந்ததுன்னா எவ்வளோ ஏமாற மாட்டான்ல. இப்போது 2 வெப்சைட் இருக்குன்னா, கோடிங் நான் கோடிங். கோடிங் வெப்சைட்டுக்கு நீ ஸ்பெண்ட் பண்ணியானா ரெஸ்ட் ஏபி ரொம்ப மேட்டர் இருக்கு. அது நீ பண்ண கோடிங், அது நீ பண்ணிக்கலாம். அதுக்கு நீ காசு வாங்கிக்கோ. இங்க எல்லாம் தீம், அந்த தீம் ஓனருக்கு காசு போக மாட்டேங்குது. இது நீ சொல்றது வந்து கரெக்ட். இப்போ இதுதான் நீ இப்போ நீ சொன்னது கரெக்ட்டா? காசு கொடுத்து வாங்க மாட்டேன். நான் நூடுல் கிராக்கடு தான் யூஸ் பண்றேன். இப்போ நான் கிளையண்ட்டுக்குன்னு பண்ணும்போது நான் அதுக்கான காஸ்ட் வாங்கிட்டு நான் கிராக்கடு போடக்கூடாது, அது தப்பு. ஆனா எல்லாம் என்ன பண்றானா, கிராக்கடை போட்டு இவன் இன்வாய்ஸ் காட்டிடுறான். நான் அந்த வீடியோவில் பார்க்குறேன், அவன் இப்படி ஸ்க்ரால் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணுவாங்கல்ல. நான் வந்து இப்போ எனக்கு அதில் நாலேஜ் இருக்கிறதுனால எனக்கு தெரியுது, ஒரு இ-காமர்ஸ் பண்ணியிருக்கான், அது ஆக்சுவல் அப்படியே தீமு ஒரு துள்ளி கூட மாற்றலை. பட் அவன் வந்து சொல்கிறான் இது நாங்கள் பண்ணோம் என்னோட ப்ராடக்ட்டு, அவன் இன்வாய்ஸ் காட்டுறான். ஸோ அது தப்பு. ஏன்னா டெவலப்பருக்கான கிரெடிட்ஸ் அங்கே இல்லை, அவன் வந்து கோட் கிரேயான்லாம் வாங்கியிருக்கான். அப்போ அது தப்பு தானே. அது வந்து எனக்கு அவேர்னஸ் பண்ணணும். பட் வந்து யாருக்குமே அது புரிய மாட்டேங்குதுல்ல. இப்ப நீ வந்து அந்த டிபார்ட்மென்ட்ல ஒரு வீடியோ போடுறேன் தெரியுமா என் சேனல்ல, டெக் வசீகரா. அது வந்து ஆமா ஆக்சுவலா அவங்க பண்றது அப்படியே ஸ்கேம் கிடையாது, ஒயிட் அது அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணாலும் மக்கள் தலையாட்டுவாங்க, சூப்பர் ஆன்டி சூப்பர் கான்ட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அத நீ கேட்க வேண்டியது ஏன்ப்பா கமெண்ட் செக்ஷன் தூக்குனேன்ட்டு. நான் போயிட்டு அவங்களுக்கு மெசேஜ் போடுறேன், ஐ லவ் யூன்றாங்க. இல்லடா இப்ப இவன் கேட்டிருக்கான் இது வந்து பண்ணலாமே அப்படின்ட்டு, நிறைய கமெண்ட் போட்டாங்க அந்த மாதிரி இவன் பண்ண மாதிரியே. இவன் போய் ஸ்ட்ரெயிட்டா டிஎம்ஏ பண்ணிட்டான். இவன் அவனுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது யூடியூபா வீடியோ போட்டானா, அவன் என்ன சொல்லிட்டான், நீ போய் எங்க வேணா கதறு, ஒரு 10 வியூஸ் கூட வரல, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டான். அவன் ஜோக்கர் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் பேஸ் இருக்கு, சோ அவங்க என்ன பண்ணாலும் மக்கள் என் பின்னாடி நம்புவாங்க. இப்போ அதுதான். ஆனா இப்ப பாத்தோம்னு வச்சுக்கோ, அந்த வீடியோக்கு கமெண்ட் செக்ஷன் இருக்காது, எல்லாருக்கும் தெரியுது. இப்போ நீ கேட்டிருக்க அந்த கமெண்ட் செக்ஷன் தூக்குனான், அல்காரிதம் மாறிடும். இப்போ நான் வந்து வெப் ரிலேட்டடா சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அந்த வீடியோ காட்டுச்சுன்னா அப்படியே அல்காரிதம் மாறிட்டு என்னோட ஆடியன்ஸுக்கும் காட்ட ஆரம்பிச்சிடும், என்ன மாதிரி வெப் ரிலேட்டடா பண்றவன். அப்போ அவன் வந்து கேள்வி கேட்கறான். நான் அப்பயே சொன்னேன்ல கமெண்ட் செக்ஷனை காணும்டான்ட்டு, நீ அப்பயே கேட்டிருக்கணும், என்னடா நியூ நியூஸ் கூட வரல, நீ ஏன்னா கமெண்ட் செக்ஷன் தூக்குனா அப்படியே கேட்டிருக்கணும். ஒருத்தன் எனக்கு டிஎம் பண்ணான், ப்ரோ நான் ரொம்ப நாளா இதை பேசணும்னு இருந்தேன், நீங்களாவது பேசுறீங்களேன்ட்டு. ஓ என்ன மாதிரி ரொம்ப பேர் இருக்கான் கேட்கணும்ட்டு ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட்டா, பட் பேசினாதான் தெரியுது மாறுது. இன்ன வரைக்கும் அவங்க ஒரு வீடியோ போடல. அதுக்கப்புறம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அதை பத்தி பேசுவோம் காலேஜ் அப்புறம். சீரியஸா கொஞ்சம் பாக்குறேன், நானும் போயிட்டு ரொம்ப இருக்கு இந்த மாதிரி ரொம்ப பேர் ஸ்கேம் பண்றது. அப்புறம் அந்த ஐபேட் விக்கிறாங்க தெரியுமா, மேக் கம்மி ரேட்ல விக்கிறேன். ஆமா ஆமா அதெல்லாம் ஸ்கேம்டா. அவனுங்க மேக் அதெல்லாம் நீ எடுத்துட்டு வந்து 10,000 ரூபாய்க்கு தர 20,000, அது அவுட்டேட்டட் மாடல். இப்போ ஆண்ட்ராய்ட்னா கூட 10 வருஷத்துக்கு பழைய ஃபோனில் கூட வாட்ஸ்அப் சப்போர்ட் பண்ணோம். iOS 13 கம்மியாக இருந்தால் ஆப்பே ஏற்ற முடியாது. 10 சப்போர்ட் ஆகாதுடா, 10 நிறைய ஆப். அவனுங்க அவேர்னஸ் இல்லை, ப்ரமோஷனுக்காக ப்ரமோட் பண்றான், வீடியோ போறான், காசுக்காக ஏமாத்துறானுங்க, அவ்வளவுதான் சிம்பிள். இப்போ அந்த அவேர்னஸ் கிடைச்சதுன்னா எவனுமே பண்ண போறாங்க. அத நம்பி ஏன் போறேன்னா, இத கண்டிப்பா இப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சிரல வசீர வேதாவை பத்தி கண்டிப்பா கிளிப் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு அவங்கள டாக் பண்ணி. வேணாம் இப்போ பண்ணாத. இப்ப வந்து எதுவுமே ஒரு ப்ராப்பரா இல்ல, நம்ம காலேஜ் போயிட்டு கரெக்டா ப்ராப்பரா பண்ணணும். ஐ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பிராண்ட் இல்ல, அந்த பிராண்டுக்காவே ஏமாந்து போறாங்கன்னு சொல்றேன். நம்பிடுறான் அந்த பிராண்டில். ஓகே இந்த பிராண்ட் நல்ல பிராண்ட், இது வந்து அந்த இது இப்போ இந்த